யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி தலைப்பு பார்த்திங்கன்னா, தாவேகா தலைவருமான நடிகர் விஜயமான அவர்களோட ஜாதகம் பார்க்க போகிறோம். அடுத்தது அவரோட அரசியல் பயணம் இப்போது இருக்கு இல்லையா, நம்ம அவரோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் ஜாதகம் விஜயோட ஜாதகம் பேசுவாங்க, ஆனால் ஒரிஜினல் ஜாதகம் எங்கிட்ட தாங்க. இதுக்காக நாங்கள் டேட்டா பொறுத்தெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா விஜயோட 2 ஜாதகம் இருக்கும். அது நிறைய பேர் நான் யூடியூப்பில் பேசுகிறவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா அது வேறு ஒரு ஜாதகமாக தான் இருக்குது. இப்போ இது ஒரு ஒரிஜினல் இது ஜாதகம். இது எப்படி அவர் அரசியல் பயணம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். விஜயோட ஜாதகம் பார்த்திங்கன்னா, கடகராசி கடக லக்கணம். கடகராசி கடக லக்கணம் என்னும்போது பார்த்திங்கன்னா, லக்னத்திலே சந்திரன். கடகராசி என்னாலே ஒரு மென்மையானவங்க தான், ஒரு தாய் உள்ளம் தாய் அன்பு உள்ளவர்கள் தான் அந்த கடகராசியில் பிறப்பாங்க. மனம் இலகின மனமாக இருக்கும். அதாவது அவரோட சினிமாலே பார்த்திங்கன்னா முகம் கொடூரமாக இருக்காது, ஒரு சன்னமாக ஒரு மென்மையாக தான் இருக்கும். அவர் வில்லன் அடிக்கும்போதும் சரி, ஒரு பாசத்துலேயும் சரி, எல்லாத்துக்குமே சரி பார்த்திங்கன்னா ஒரு மென்மையாக தான் இருக்கும் அந்த ஆண்டில். அதனால தான் பெண்களுக்கு எல்லாமே பிடிச்சதுக்கு அதுதான் காரணம். இந்த கடகராசினாலே முகத்தில் ஒரு சன்னம், ஒரு அமைதி, ஒரு மௌனம். அடுத்தது பார்த்திங்கன்னா இரக்கமான ஒரு முகம் மாதிரி அதை காமிக்கும். அதுதான் கடகராசியோட ஒரு தன்மை. அதே கடகராசி கடகலக்கம் எப்பவுமே ஒரு விஷயம் நான் ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரே ராசி ஒரே லக்கணம், ஒரே ராசி ஒரே லக்கணம் ஒரு 100க்கு 25 பேருக்கு தான் அமையும். எல்லாருக்குமே ஒரு ராசி ஒரு லக்கணம் அப்படி தான் இருக்கும். ஆனால் 100க்கு 25 பேருக்கு பார்த்திங்கன்னா மட்டும்தான், 25% மட்டும்தான் ஒரே ராசி ஒரே லக்கணம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா விஜயோட ஜாதகம் ஒரே ராசி கடகராசி கடக லக்கணம். இது லக்கணத்திலே பார்த்திங்கன்னா, அதான் ராசி அதிபதி சந்திரன் இல்லையா, லக்னாதிபதி சந்திரன் அதே இடத்துல இருக்கும்போது ஒரு பலமுள்ள ஒரு பலமான ஒரு ஜாதகம். மனம் பார்த்திங்கன்னா திடமான மனம் டக்குன்னு எமோஷனல் ஆகிற மனம். அடுத்தவங்களோட மைண்டில் என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கும். அடுத்தவங்களோட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே புரிஞ்சிக்கிற அளவுக்கு, அதாவது ஒரு பொதுவான விதி, லக்னத்தில் சந்திரன் யாருக்கு இருந்தாலும் அடுத்தவங்களோட மைண்ட் வாய்ஸ் ஈஸியாக புரியும். அடுத்தவங்களோட அதாவது உணர்வுகளை அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அதே தான் விஜய் ஜாதகமும். கடகராசின்றது சந்திரனோட ராசி. அதிலே சந்திரனே அங்கே இருக்கும்போது அது ஆட்சி பலம்ன்றது இது ஒரு உச்ச ஜாதகம்னு சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே ஒருத்தவங்க லக்கணம் கெட்டு போகாமல் லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருந்தாலே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஜாதகம். இது அபூர்வமான ஜாதகம் தான் சொல்லலாம். எப்படின்னா, லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒன்று, லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஆட்சியாக இருக்கிறார் சொந்த வீட்டிலே. அப்போ இதுவே ஆட்சி பலம். ஆட்சி செய்கிறதுக்கு உண்டான ஒரு மெயின் எவிடன்ஸே அதில் கிடச்சிருது இல்லைங்களா. நம்ம சுற்றி இருக்கிற ஜாதகங்களை நம்ம அவரோட மீதி கட்டங்களை நம்ம பார்க்கணும் அவசியமே இல்லை. நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் லக்னத்திலே இருந்தாலும் அது சந்திரனோட வேறு வீடு, சந்திரனோட இப்போ சப்போஸ் ஒரு மகரமே எடுத்துக்கோங்க, மகரத்தில் மகர லக்கணம் மகர ராசி அப்படின்னா அந்த லக்னத்திலே சந்திரன் இருக்கார். அப்போ மகரம் என்பது யார் வீடு? அது வேற ஒரு வீடு. அது உறவுகளில் தாய் மகனாக இருக்கலாம், அது வேறு. ஆனால் சந்திரனுக்கு அடுத்த வீடு, அவரோட சொந்த வீடு இல்லை ஆச்சுங்களா. அப்போ அந்த சந்திரன் அந்த சொந்த வீட்டில் இல்லைன்னும் போது அது ஆட்சி பலமாக வராது, லக்கணத்துக்கு உண்டான பலன் தான் வரும். இது கடகராசி கடக லக்கணம் போது ராசி அதிபதியும் ஆட்சி, லக்னாதிபதியும் ஆட்சி. அப்போ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது ஒரு அபூர்வ ஜாதகம். இவருக்கு
ரொம்ப கொடுப்பனை உள்ள ஒரு ஜாதகம் தான் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி சூரியன் 12இல் போயிட்டார். இதுவே வந்து அவருக்கு 10லேயோ 5ஆம் இடத்துல இருந்தார்னா அவர் இளம் வயசுல அரசியல் வந்திருப்பார். 12ஆம் இடத்துல சூரியன் போனதால் அதாவது ஒரு வயோதிகம் ஒரு 50 வயசுக்கு மேலே தான் அவர் அரசியலுக்கு வரணும்னு இருக்குது. ஏன்னா மறைவு ஸ்தானத்தில் 12இல் சூரியன் இருக்கும்போது மறைவு ஸ்தானம். அப்போ வந்து அந்த 10 பாவத்துக்குள்ளே இருந்தார்னா இளமையில் ஒரு அரசியலுக்கு வந்து நிற்கலாம். அப்படி இல்லைன்னா பிற்காலம், அதாவது பாதி காலத்துக்கு மேலே தான் அரசியலுக்கு வரணும்னா எல்லாருக்குமான விதி தான். 12ஆம் இடத்துக்கு அவர் சூரியன் போனாலே வந்து சூரியனாலே அரசும் அவர் இந்த 50 வயசுக்கு மேலே இருக்கும். அது யார் வீட்டில் இருக்காருன்னா புதன் ஆட்சியாக இருக்கிற வீட்டில். புதன் ஆட்சி, புதன் 12ஆம் அதிபதி. புதனுக்கு மறைவு கிடையாது. மறைவு இல்லாத அந்த இடத்துல சூரியன் வந்து உட்காந்து, அடுத்தது அந்த இடத்துல வந்து சனி பகவான் உட்காந்து 12இல் சனி பகவான் உட்காந்துருக்காரு, சூரியன் உட்காந்துருக்காரு. அங்கே புதன் ஆட்சியாக இருக்கார். ஆட்சி வீட்டில் சூரியனும் சனி இருக்கும்போது ஒரு அறிவு கூர்மையான ஒரு அறிவுள்ள ஒருத்தரும் சொல்லலாம். அடுத்தது வந்து சனி பகவான் 12இல் போனாலே வேலை 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 தான் இருக்கும். கண்ணும் கருத்துமாக அவங்களுக்கு எந்த வேலையோ தொழில்துறையோ அதுக்கு மேலே தான் கான்செப்ட் போகும். குடும்பம் என்ற ஒரு கான்செப்ட் 2ஆம் பட்சம் தான். ஏன்னா வந்து சனீஸ்வர பகவான் 12இல் சனி பகவான் இருக்க, சனி பகவானே வேலையால் தான் இல்லையா? அதனால் 12இல் சூரியன் இருக்கும்போது சனி பகவான் இருக்கும்போது வேலை தான் கண்ணும் கருத்துமாக பார்ப்பார்கள். அவர்களோட தொழில் என்னவோ அதை மட்டும்தான் அவர்கள் கண்ணும் கருத்துமாக அதையே பயணமாக அவர்கள் செல்வார்கள் என்பது தான் விதி. அடுத்தது பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 12இல், அதாவது புதன் பகவான் அங்கே ஆட்சியாக இருக்கார். 4ஆம் அதிபதி சுக்கிரன் எங்கே பார்த்திங்கன்னா 11இல் ஆட்சியாக இருக்கிறார். ஒருத்தருக்கு ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தாலே கொடுப்பன. இப்போ இருக்க சுக்கிரன் வந்து 11இல் கேதுவோடு இருக்கார். சுக்கிரன் 11இல் அது 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அளவு கடந்த பணம். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ஒரு பணக்கரக கிரகம் சுக்கிர பகவான். அவர் 11இல் லாபஸ்தானத்தில் சுய வீட்டில் ரிஷபத்தில் ஆட்சியாக உட்காந்துருக்கும்போது பணத்துக்கு எந்த குறையும் இருக்காது. ஆனால் அந்த பணத்து மேலே பற்றற்றவராக இருப்பார் என்றுதான் இந்த ஜாதகம். விஜயோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள், அதாவது குடும்பத்தால் பிரச்சனைகள். ஏன்னா சுக்கிரனுக்கு எதுன்னும் போது ஒரு ஆணுக்கு சுக்கிரனை பார்க்கணும் மனைவியாக, ஒரு பெண்ணுக்கு செவ்வாயை பார்க்கணும் கணவனாக. அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் கேது என்னும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரிவினை இல்லை வெட்டியோட உள்ள குடும்பமே இல்லாமலும் இருக்கும். இல்லைன்னா வெட்டி சுக்கிரன் கேதுனால ஒரு எப்படின்னா சன்னியாசி யோகம் மாதிரி தான் லைஃப் இருக்கும். இல்லாத மாதிரி ஒரு பற்றற்ற நிலையை தான். ஏன்னா கேது என்பது ஒரு ஆன்மீக கிரகம். ஒரு சுக்கிரன் என்பது பார்த்திங்கன்னா ஒரு உலகத்தில் இருக்க எல்லா இன்பங்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சுக்கிர பகவான். அவர் ஆட்சியாக இருக்கார். அங்கே கேது இருக்கும்போது அந்த எல்லா இன்பங்களையும் இருந்தும் அனுபவிக்க விட மாட்டார். இதுதான் மெயின் விதி. எவ்வளோ சொத்து சுகம் எது இருந்தாலும் ஏழ்மையாக வாழணும் அப்படின்றதான் இந்த கேது வந்து அங்கே உட்கார்ந்துருக்கார் 11ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேரும்போது. இப்படி தான் மனைவியோடு அவர் பிரிஞ்சு இருக்கிற அமைப்பு தான் இதை காட்டுது. அதாவது இடையே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களோட உறவு என்றைக்கும் விரிசல் விடாது. கிட்டே இருக்கும்போது இந்த பிரிவினை வரும். சுக்கிரன் கேது நீங்கள் யாரும் எந்த ஜாதகத்துலையும் பாருங்கள், சுக்கிரன் கேது இருந்தாலே கணவன் மனைவி பிரிவு ஜாதகம். இல்லை தூர டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா 5இல் ராகு. 5இல் ராகு பார்த்திங்கன்னா அது பூர்வீக சொத்துன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இல்லை. மூதாதையர்கள் சொத்து இருக்க சான்ஸ் இல்லை. அடுத்தது 6ஆம் இடம், 6ஆம் அதிபதி குரு தனுசு வீடு. அவர் 8இல் உட்காந்துருக்கார். 6ஆம் அதிபதியே நமக்கு வந்து பாதகம். அதில் வந்து 8ஆம் அதிபதியோ வீட்டில் போய் உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இவரை வந்து 6ஆம் அதிபதி 8இல் போகும்போது இன்னும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் அவரை தேடி தான் வரும்.
அவமானங்கள் வரும். ஏன்னா டபுள் ப்ரமோஷன் மாதிரி இந்த பிரச்சனைகளை அவர் சிக்கிப்பார். 6ஆம் அதிபதி 8க்கு போனாலே வந்து அவதூறு, அதாவது அவர் மேலே பழி சுமக்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக சேரும். 6ஆம் அதிபதியே ஒரு சத்துருஸ்தானம். அந்த சத்துருஸ்தானாதிபதி போய் அட்டமாதிபதி 8ஆம் இடத்துல உட்காரானா, அங்கே 8ஆம் இடம் வந்து அது ஒரு கண்டம் கொடுக்குற இடம். இப்போ 6ஆம் அதிபதி போய் 8ல் உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி அவருக்கு நிறைய தொல்லைகள், எல்லா பிரச்சனையும் சந்தித்து தான் ஆகணும். அது இல்லாமல் 8ஆம் அதிபதி 12ல் வந்து உட்காந்துருக்கார் புதனோட ஆட்சி வீட்டில். ஆனால் அங்கே புதன் ஆட்சியாக இருக்கிறதால அங்கே வந்து இதே புதன் ஆட்சியாக இல்லைன்னா இன்னும் கொடூரமான பிரச்சனைகளை இவர் சந்திப்பார். புதன் ஆட்சியாக இருக்கும்போது அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கிறதால ஓரளவுக்கு இந்த இவரோட அறிவு கூர்மை புத்தியால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லேருந்து அவரால் வெளியே வர முடியும் அப்படின்றது தான் இந்த அமைப்பு. அடுத்தது 8ஆம் அதிபதி சனி. 9ஆம் அதிபதி குரு தான் 8ல் திரும்ப வந்துட்டார். அப்போது 9ஆம் அதிபதி பாக்கியம் அவர் கிடையாது, பாக்கியம் கிடையாது. பாக்கியம் ஏன்னா 8க்கு வந்ததால் பாக்கியஸ்தானம் கெட்டு போச்சுன்னு சொல்லலாம். எந்த ஒரு பாக்கியமும் கொஞ்சம் குறைவு தான். 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கார். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. ஏன்னா செவ்வாய் வந்து யாருக்குமே வந்து நீசம் ஆகக்கூடாது. ஆண்களுக்கு நீசம் ஆகவே கூடாது. ஏன்னா வீரம் மறைஞ்சிடும். எவ்வளோ வீரம் இருந்தாலும் அடக்கமானவங்களாக அடங்கும். பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு அடங்கி பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சன்னமாக சாஃப்டாக அதிகார தோரணை இல்லாமல் அவங்க இருப்பாங்க. ரொம்ப அதிகாரமாக அவங்களால பேச முடியும். நீங்கள் வந்து ஸ்டேஜில் நீங்கள் பேசும்போதே தெரியும், மற்ற அரசியல்வாதிகள்லாம் எப்படி பேசுகிறாங்க நமக்கு தெரியும். அதாவது கொஞ்சம் சேர்த்து அதாவது ஒருத்தவங்க கவர்ற மாதிரி ஒரு பேச்சு. மெயினாக வந்து ஒரு செவ்வாய் கூட ராகு சேர்ந்தார்னா அந்த பார்வையோ இல்லை நட்சத்திரமோ எது இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த அதாவது வசீகரமான ஒரு பேச்சு இருக்கும். மக்களை இழுக்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். இல்லை மக்களை வந்து அதாவது நம்ம இஷ்டத்துக்கு மக்களை கொண்டு வர மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். ஒரு வீரமான ஒரு பேச்சு இருக்கும். அடுத்து கொஞ்சம் நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் இப்போ இவர் விஜய் ஜாதகத்தில் வீரமான பேச்சு பேசினா கூட நமக்கு சிரிக்கிற மாதிரியே தோணும். ஏன்னா வீரமாக பேசவே அவருக்கு இல்லை. என் நீச பங்கத்தில் உட்காந்துட்டார் செவ்வாய். அந்த வீரம் வந்து மறைஞ்சிருச்சு. அதுக்காக வீரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வீரம் உள்ளே இருக்கும், வெளியில் காட்ட முடியாது. ஆனால் எல்லாமே இருக்கும். அதான் சொல்கிறேன், ஒருத்தன் கோழை மாதிரி இருப்பான், பார்த்தோன்னா அவன் ஒன்றுமே தெரியாது. சின்ன குழந்தைங்களோட பாருங்கள், ஒரு குழந்தை அப்படியே சைலண்ட்டாக அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு கோபம் வந்துச்சுன்னா பயங்கரமாக கோபம் வரும். சாது மிரண்டால் காடு கொள்ளாது ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ இந்த விஜய் ஜாதகத்தில் செவ்வாய் நீசபங்க ராஜயோகம். அப்போ எல்லா விஷயமும் உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுப்பார். ஆனால் நேரம் வரும்போது தான் அந்த வீரம் வெளிப்படும். அது வரலாம் பார்த்திங்கன்னா ஒரு சைலண்ட்டான அமைதியான ஒரு பர்சன் தான் சொல்ல முடியும். இதில் என்னென்னா சந்திரன் அங்கேயே இருக்கவே நீசபங்க ராஜயோகம். ஒளி உள்ள ஒரு கிரகம் அங்கே நீசம் உள்ள ஒரு கிரகத்து கூட இருந்தால் அது நீசபங்க ராஜயோகம். இது எப்படி பார்த்திங்கன்னா இதுவும் தான் பிற்காலத்தில் தான் பலன் கொடுக்கும். அதாவது ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கும்போது 100% பலன் கொடுக்கும். நீசமாக இருக்கும்போது அது கம்மி தான். அதுவே நீசமாக இருக்கும்போது 50% 25% தான் நமக்கு வந்து பலன் கொடுக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளி கிரகம் ஆட்சியுள்ள ஒரு கிரகம் இருக்கும்போது, அப்போ இந்த செவ்வாய் கூட இருக்கும்போது, சந்திரன் ஆட்சியாக இருந்த அந்த ஒளி கிரகம் கூட இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீசபங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அது எப்போ கிடைக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் நீசபங்க ராஜயோகம்னா ஒரு வயோதிக்கம், ஒரு நம்மளோட வயசு 100 வயசுன்னு வச்சுக்கோங்க. அதில் பாதியாக எடுத்துக்கோங்க. முதல் பாதி வந்து இருக்காது, அடுத்த பாதியில் தான் அது வந்து ராஜயோகம் காமிக்கும். அதாவது 100 மடங்குக்கு 200 மடங்காக நீசபங்க ராஜயோகம் நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது விஜய்க்கு வந்து ராஜயோகமாக கிடைக்கும். அப்போ சாதாரண ஒரு கிரகத்தோட வலிமையோட பார்க்க, ஏன்னா இவரோட இயல்பு வந்து பார்த்திங்கன்னா வீரமாக பேச முடியாது. வீரமாக அவர் பேசினாரு நமக்கு சிரிப்புக்கு உள்ளாக வரும்.
ஏன்னா வீரமான பேச்சு அவரால் பேச முடியாது. கதைகள் நீங்கள் படங்களில் அவரோட படங்களை கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். வீரமாக பேசுகிற மாதிரி நம்ம ரசிக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு வில்லன் கொடூரமாக பேசுகிற மாதிரி இருக்காது. நீங்களே பாருங்கள். இதே வந்து அதுதான் அந்த சைலண்ட்டாக ஆக்கிடும். ஒரு மனுஷனை வந்து வீரமாக பேசினாலும் ஒரு சைலண்ட்டாக ஆக்கிடும், வயலண்ட்டாக ஆக்கிடும். ஆனால் உள்ளுக்குள்ளே இவங்க வந்து பயங்கரமான பலசாலி, பலமுள்ளவர். ஏன்னா இன்னொன்று லக்னத்தில் செவ்வாயின் போது இன்னொன்று ஒரு கான்செப்ட் எடுத்துக்கணும். லக்னத்தில் ஒரு செவ்வாயின் போது பலமுள்ள ராசின்னு சொல்லலாம். அது நீச பங்காக இருக்கும்போது 2 மடங்கு சாது மிரண்டால் காடு கொள்ளாத மாதிரி நல்ல ஒரு அமைப்பு, ராஜயோகமான ஒரு அமைப்புன்னு பார்த்திங்கன்னா விஜய் ஜாதகம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 11ஆம் இடத்தில் வந்து சுக்கிரன் கேது. சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாலே பல கலைகள் கற்றவன். இப்போது எல்லா நடிகரை விட பார்த்திங்கன்னா நளினமாக நடிக்கிறது யார் பார்த்திங்கன்னா அந்த டான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சும்மா இல்லைங்க. சுக்கிரன் ஆட்சியாக யாருக்கு இருந்தாலும் நடனம் அழகாக வரும். நடனம் மட்டும் இல்லை, ஆயக்கலைகள் 60ம் தலைவன் சுக்கிர பகவான். அதனால் ஆயக்கலைகள் எல்லாமே வந்து வரும். நடிப்புலேருந்து எந்த ஒரு கோணத்துலேயும் வந்து கொண்டு வர முடியும். அந்த மாதிரி ஆயக்கலைகள் 60ம் தெரிஞ்ச, இப்போ நீங்களும் படங்களே பார்த்துருப்பீங்க. விஜய் குதிரை ஓட்டலையா, நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிக்கலையா, இல்லை வந்து ஓட்டப்பந்தத்தில் ஓடலையா, விளையாட்டுத்துறையில் போகலையா, எல்லா கலைகளும் இருக்கும் பாருங்கள். சொல்ல முடியாத கலைகள் எல்லாமே இருக்கும். அழுகுறதுலையும் சரி, சிரிக்கிறதுலையும் சரி, பாசத்துலையும் சரி. இப்போ அதையே எண்ணி பார்த்தீங்கனாலே 60 கலைக்கு வந்திருக்கும். அது மாதிரி சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதால விஜய் வந்து பெரிய ஒரு கோடீஸ்வரன் தான் சொல்லலாம். ஒரு ராஜயோகமான ஒரு அமைப்பு. கேது இருக்கிறதால ஒரு ஆன்மீகமாக இருப்பாங்க. ஏன்னா இவருக்கு பெண்களால் பிரச்சனை. கண்டிப்பாக சுக்கிரன் கேதுனால பெண்களால் பிரச்சனை. இவர் அதாவது அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா இவர் ஆன்மீகவாதியாக செயல்பட்டார்னா இந்த பிரச்சனைகள் வந்து வராது. இல்லை என்றால் கேது சுக்கிரன் பல சுகபோகங்களுக்கு ஆளானவர். அதில் கேது உட்காந்துருக்கும் போது வெட்டி தான் விடுவார். இல்லைன்னா வந்து கலகன்ற பேரில் பிரித்து விட்டுறார். அது மனைவியாக இருக்கட்டும், இல்லை யாரோ ஃப்ரெண்டாக அவர் பழகினா கூட சரி, அவர் எந்த ஒரு பெண்களிடத்திலும் நெருங்கி பேசக்கூடாது, பழகக்கூடாது. அப்படி இருந்தால் கேது பகவான் என்ற வேற்று மனிதர்களால் பிரச்சனைகளுக்கு உள்ளாகுவார். அப்படின்றது தான் இந்த நோக்கம். இப்போ அவரும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், எல்லா விஷயம் அனுபவிச்சு தான் இருக்கார். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஆள் கூட அவர் போனால் கூட சரி தப்பாக தான் பேசுவாங்க. ஏன்னா அதுதான் அமைப்பு. சுக்கிர பகவான் அந்த கேது பகவானோட அமைப்பு இதுதான். சும்மா போனால் கூட சரி திருச்சி பேசுவாங்க. ஃப்ரெண்ட்லியாகவும் பேசினாலும் இப்படி தான். ஆனால் அதை கண்டுக்காமல் அவர் சைலண்ட்டாக போனார்னா வாழ்க்கையில் அவர் வென்று வரலாம். எல்லோரும் பேசுகிறாங்க, அவருக்கு திரும்ப அவர் பதில் கொடுக்கும்போது பிரச்சனைகள் சந்திக்க தான் நேரிடும். அடுத்தது 12இல் 8ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் அங்கே உட்காந்துக்கிறதால புதன் 12ஆம் அதிபதி 12இல் ஆட்சியாக இருக்கிறதால வந்து அவருக்கு சுகபோகம் அரண்மனை போல் நல்ல ஒரு ராஜா. ஏன்னா சூரியன் அங்கே இருக்கார். 2ஆம் அதிபதி சூரியன் அங்கே இருக்கிறதால அரண்மனை ராஜாக்கள் வாழற மாதிரி ஒரு அம்சம். சுகபோகத்தில் சூரியன் இருக்கார். 12இல் சூரியன் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசுக்கு நிகரான ஒரு இது. அதுவும் ஆட்சி புதனோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா புதன் வீட்டில் இருக்கும்போது ஒரு துல்லியமான அறிவு, ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவருக்கு புத்தி கூர்மை இருக்குது. அவர் வந்து தற்கூரி இல்லை, இது நான் சொல்கிறதுக்காக விஜய்க்காக நான் பேசலை. அவரோட ஜாதக அமைப்பு இப்படி தான். தற்கூரி, நம்ம அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். கூர்மையான அறிவு. யாருக்கெல்லாம் புதன் ஆட்சியாக இருக்காரோ, அது கன்னி வீட்டில் இருக்கட்டும் இல்லை மிதுன வீட்டில் இருக்கட்டும், ஆட்சியாக இருக்காரோ அவங்க எல்லாருக்குமே கூர்மையான அறிவு கண்டிப்பாக இருக்கும். நம்ம நினச்சிருக்கலாம் அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு. நான் தான் சொன்னேன், செவ்வாய் வந்து நீச்சப்பங்கு ராஜயோகத்தில் இருக்கிறதால வீரமாக அவரால் செயல்பட முடியாது. மற்றபடி
அதை விட வீரத்தை விட அவர் பல மடங்கு பலமானவர் என்பது தான் அது நிதர்சனமான உண்மை. இப்போ அங்கேயே 12ஆம் இடத்துல சனி, புதன், சூரியன் இப்படி இருக்கிறதால வந்து அவருக்கு நிச்சயமாக நல்ல பலமுள்ள ஒரு நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து பலமும் இருக்குது, சக்தியும் இருக்கிறது. எல்லா விதத்திலும் அவருக்கு எப்படி சொல்ல, எல்லா விதத்துலையும் அவருக்கு நல்ல எல்லா விதத்துலையும் அவருக்கு வந்து சொல்கிற தடமாறுது. அவர் தகுதி இருக்குன்னு தான் சொல்லலாம். தகுதி இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த ஜாதகம் அமைப்பே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அரச ஜாதகம் தான். ஒரு அரசு ஆள்ற அளவுக்கு உள்ள ஜாதகம். இந்த ஒரிஜினல் ஜாதகம் நிறைய பேர் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ நானே ஒரு டேட்டா பர்த் என்கிட்ட இருக்குது, நான் சொல்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா ஒருத்தவங்க வந்து டேட்டா பர்த்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக இருக்காங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஜாதகம் என்கிட்ட கொடுக்குறீங்கன்னா, நான் ஆஸ்ட்ரோ பார்க்குறேன் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம விரோதி கையில் நம்மளோட ஜாதகம் சிக்கிக்குச்சுன்னா, உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஓடுது, உங்களுக்கு என்ன இந்த தசை இப்படி போகுதுன்றதை வச்சு நம்மளை வந்து டைவர்ட் பண்ணி நம்மளை வந்து முடிச்சு விட பார்ப்பாங்க. கெட்டவங்க கையில் ஒரு ஜாதகம் போச்சுன்னா, நல்லவங்க கையில் போச்சுன்னா பிரச்சனை இல்லை. கெட்டவர்கள் போகும்போது அந்த ஜாதகத்துக்கு தான் அவங்களோட தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வழிபாடு பண்ணால் எதிரி அழிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாமே இருக்கிறது. அதனால தான் வந்து இந்த ஒரிஜினல் ஜாதகம் நிறைய பேர் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் வந்து பார்த்துருக்கேன். எல்லாருமே வந்து வேறு ஒரு ஜாதகமாக தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிறதுக்கு என்ன இவ்வளோ நெருக்கத்தில் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விஜய் தற்குறியும் இல்லை, நல்ல ஒரு ஜாதக அமைப்பு. ஏன்னா ஒரு ஆஸ்ட்ரோ நம்ம படிச்சுட்டு நம்ம பொய்யா சொல்ல போகிறதில்ல. இது நல்ல ஒரு அமைப்பு, நல்லாவும் இருக்குது. மக்களோட மனசை புரிஞ்சு நடக்கிற அளவுக்கு இவரால் முடியும். நல்ல அறிவு கூர்மையாக அரசு நடத்த முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் 7ஆம் அதிபதி சனி பகவான் இல்லையா, அதனால தான் வந்து வயது மூத்த பெண்ணை திருமணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு தான் இவரோட விதி. அதே போல் தான் அவரோட 1 வயசு 2 வயசு தான் தெரியல, ஆனால் மூத்த பெண் தான் கல்யாணம் பண்ணிச்சிருக்காங்க கரெக்டாக. 7ஆம் அதிபதி சனி யாருக்கு வந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், அது பெண்ணாக இருந்தால் எல்லாருக்குமே வந்து மூத்த கணவர் தான் கிடைப்பாங்க. அதாவது கூட ஒரு வயசு கூட இருந்தோம், அது வந்து பிரச்சனை இல்லை. ஒரு ஆணுக்கு வந்து ஒரு வயது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வயசு 2 வயசு இருக்கும்போது அது ஒரு பேச்சு பொருள் தான். ஆனால் இதுதான் உண்மை. இப்படி தான் நம்ம வந்து திருமணம் பண்ணுவோம். 7ல் சனியின் போது சனி பகவான் வந்து வயதானவர் இல்லையா, அப்படி தான் திருமணம் பண்ணாதான் அவரோட வாழ்க்கை, இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. இப்போ அவங்களோட மனைவி விஜயோட மனைவி சங்கீதா இவ்வளோ நாள் வந்ததே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் திருமணம் பண்ணதால தான் வந்திருக்கு. இல்லைன்னா விஜய் சாமியாராக போக வேண்டிய ஜாதகமாக தான் இருக்கும். இதுதான் அவங்க அம்மா கரெக்டாக தான் பொருத்தம், ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட பார்த்தா பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்ன சுக்கிரன் கூட கேது இருந்தாலே மனைவியை வந்து பிரிக்க தான் பார்க்கும். தூரம் இருந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாங்கன்னா பிரிவினை கிடையாது. இதுக்கு மேலே இவ்வளோ தான் விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, 5ல் ராகு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா பிரம்மாண்டமான ஒரு விஷயங்கள் எல்லாமே அவருக்கு வந்து தெரிஞ்சும் தெரியாத போல் இருப்பார். நிறைய இன்னல்கள், ஏன்னா 6ஆம் அதிபதி 8க்கு போயிடுச்சு இல்லைங்களா. அதிகமான துன்பங்கள், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்கள் நிறைய பேரால் அவருக்கு அவமானங்களும் அசிங்கங்களும் அதிகமாக பிரச்சனைகளும் அவங்களுக்கு வந்து கொடுப்பார்கள். அதையும் தாங்கி இவர் வந்து ஜெயிப்பார் என்றது தான் அவரோட ஜாதகம். ஏன்னா அரச ஜாதகம்னு பார்த்திங்கன்னா அது விஜயோட ஜாதகம் தான். நம்ம நிறைய பேர் ஜாதகம் பார்த்துருப்போம். ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் ஆட்சியான வீட்டில் இருப்பது அபூர்வம். 2வது 12ல் புதன் மறைவு ஸ்தானம் கிடையாது, புதன் ஆட்சியாக இருப்பது அபூர்வம். முதல்ல 2 கிரகம் ஆட்சி ஆயிடுச்சிங்களா. 3வது சுக்கிரன் 11ல் ஆட்சி, 3 கிரகம் ஆட்சியாக விட்டது. அடுத்தது செவ்வாய் நீசபங்க ராஜயோகம், அதுவும் நல்லாயிருக்கு. குரு வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில், அதாவது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியில் இருக்கிறதும் ஒரு பங்கு. அதனால் கும்பத்தில் இருக்கும்போது குரு இருக்கும்போது பணம் பற்றாக்குறை இல்லவே இல்லை. அவர் என்றைக்கும் பணத்தோடு தான் வாழ்வார். அதேமாரி செவ்வாய் லக்னத்தில் இருக்கும்போது சொத்து பத்துக்கள் அதோடு தான் அவரோட வாழ்க்கையும் இருக்கும்.
புதன் 12 இருக்கும்போது பார்த்திங்கன்னா கூர்மையான ஒரு அறிவு, நல்ல நிர்வாகத்திறன் நல்லாவே இருக்கும். அவர் வந்தால், அவர் ஜெயித்தார் என்றால் சூப்பராக, அதாவது நல்ல ஒரு அரசாங்கத்தை நிர்வாகத்தை அவரால் நிர்வகிக்க முடியும். அவர் தற்குறி கிடையாது. நல்ல இதுவரையிலும் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளோட இவரோட ஜாதக அமைப்பு இதுதான் அரச ஜாதகத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு. இந்த ஜாதகமே வந்து நிறைய பேர் இப்போ சிக்கிடுச்சுன்னா கூட இதை டைவர்ட் பண்ணி, ஏன்னா ஒரு ஜோசியரால் இன்னொரு ஜோசியத்தை வந்து ஜாதகத்தை முறியடிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. தாந்திரிகம், மாந்திரிகம் நிறைய இருக்குது. இப்போ நிறைய அரசியல்வாதிகளாம் உங்களோட இடத்த தக்க வச்சுக்கணும், மக்களில் வந்து ஒரு 100 பேர் சாகணும், ஒரு 500 பேர் சாகணும், 30 பேர் சாகணும். ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் சாகிறது நம்ம சாதாரண விஷயம் எடுத்துக்காதீங்க. இவங்களோட அந்த ஜோதிட கண்ணோட்டத்தில் யாரோ ஆஸ்தான ஜோதிடர்கள் யாரோ சொன்னாதான் இந்த மாதிரி ஒரு பலி கொடுப்பார்கள். அது நமக்கு வந்து சீக்கிரட்டான ரகசியம், நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து பலி கொடுக்குற ஒரு விஷயம். அதுமாதிரி ஒவ்வொரு ஆட்சி நடக்கும்போதும் மக்களை தான் பலியாக கொடுப்பார்கள், மக்களை தான் பலியாக்குவார்கள். அதனால் வந்து இது நல்ல அரசு ஆள்ற திறமை உள்ள ஒரு ஜாதகம். பார்த்திங்கன்னா விஜய் ஜாதகம் ரொம்ப அமைப்பாக அற்புதமாக இருக்கிறது. எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மக்களாக இந்த நான் சொன்ன விஷயங்கள் சரியாக இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அடுத்தது சரி இல்லைனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்னோடய சேனலுக்கு நீங்கள் பெல் ஐக்கானை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏன் இந்த விஜய் ஜாதகத்தை எடுத்து பேசணும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய ஒரு விஷயம், ஒரு மனுஷன் சொந்த பணத்தை சம்பாதிச்ச பணத்தை இறக்கிறது யாராலே முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் வெளி மாநிலத்தவர்களும் நடிக்கவோ சரி, ஆளவோ சரி, ஆண்டு அந்த பணத்தை அவங்கவுங்க ஊரில் தான் கொண்டு போயிட்டு செட்டில் ஆகுறாங்க. அதனால் மக்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தன் வந்து சொந்த செலவு பண்ணி மக்களுக்காண்டி நம்ம நிற்கிறாங்கன்னா மக்களை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒரு தலைவன், நல்ல தலைவன் வருவான் என்ற நம்பிக்கை வைத்து விஜயை தாராளமாக எல்லாரும் நம்பலாம். ஏன்னா நல்ல ஒரு நிர்வாகத்தின் புத்தி, அறிவு, கூர்மையான ஒரு ஒரு பலசாலி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது விஜய் ஜாதகம் அற்புதமாக இருக்கிறது. சூது பண்ணால் இவரை தோற்கடிக்கலாம், மற்றபடி இவரை தோற்கடிக்க முடியவே முடியாது. நல்ல ஒரு ஜாதக அமைப்பு. மக்களாகிய நீங்கள் தற்குறி விஜய் என்பதையும் நீங்கள் மறந்து விடுங்கள். அவர் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த நல்ல ஒரு ஆட்சியாளராக கண்டிப்பாக மக்களுக்கு தொண்டு செய்வார். 100% நீங்கள் முழுமையாக நம்பலாம். அவ்வளோதாங்க இந்த ஜாதகம். விஜயோட ஜாதகம் அருமையான சூப்பரான ஒரு ஜாதக அமைப்பு, அரசாளக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி 100க்கு 5 பேருக்கு தான் இந்த மாதிரி வரும் இந்த அமைப்பு. அது இல்லாமல் இப்போ ஒரு அரசியல் நிற்கணும்னா பணம் வேணும், இறக்கிறதுக்கு பணம் வேணும்ல, ஒன்றுமே இல்லாத நிற்க முடியாது. இப்போது நம்ம நாட்டில் 2 கட்சி தான் திரும்ப வருது. ஏன்னா அவங்கக்கிட்ட மட்டும்தான் பணம் இருக்குது. அதில் மாற்றி இவங்க நிற்கிறாங்க, அவங்கக்கிட்ட மாற்றி நிற்கிறாங்க. வேறு யாராவது பணம் இல்லாமல் இல்லை, யாரும் நிற்கிறாங்களா? யாரும் நிற்க விட மாட்டாங்க, நிற்கவும் மாட்டாங்க. நம்ம பணத்தையும் மக்களுக்கு செலவு பண்ணணும், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஏன் மக்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு உன்னதமான ஒரு மனிதன் இப்பயே எவ்வளோ பல கோடி செலவு பண்ணியிருப்பார் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஸ்டேஜுக்கும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மனிதன் நாட்டுக்கு தேவை. ஒரு அரசாளக்கூடிய நல்ல ஒரு ஜாதகம் விஜய் ஜாதகம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.